வணக்கம் உறவுகளே. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உன்னால முடியாது. இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் உனக்கு தகுதி இருக்கா? இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படலாமா? இது ஏன் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள நீ செய்யிற?" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நம்மள வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் சரி, இல்லைன்னா படிக்கலைனாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. வந்துட்டு இதெல்லாம் உனக்கு சரி வராது. எந்த வேலை நம்ம எடுக்கும் பொழுதும், ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் அப்படியே தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதுக்காக வந்துட்டு என்ன தெரியுமா நெறைய பேர் நம்ம பண்ணுவோம்? ஆஹா! நம்ம அதுக்கு தகுதியே இருக்க மாட்டோமோ! நம்ம அத செய்ய முடியாதோ! அப்படின்னு சொல்லிட்டே தான் நம்ம நெனச்சுட்டே இருப்போம். அப்படி வந்து நினைக்கவே கூடாது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சும்மா சின்ன விஷயம் தான். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வந்துட்டு ஒரு ஊர்ல வந்துட்டு நெறைய பேர் ஆடு, மாடு, கோழி வளர்க்குறதுல ஒரு ஆர்வமா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து சரி இன்னும் நம்ம விலங்குகள் வாங்கி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு, அது யானை வளர்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு காட்டுக்குள்ள போய் யானை வளர்க்கறதுக்காக வாங்குறதுக்காக போயிருக்காங்க அவங்க. அங்க போய் பார்த்ததுல பார்த்தா, யானைய வந்து ஒரு சின்ன கயிறுல கட்டி போட்டோனே, அவரு ஆச்சரியமா நின்னு பார்த்துருக்காரு. அப்ப யானை வளர்க்கறவர் வந்து கேட்டாரு, "என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னு கேட்டாரு. "இல்ல நீங்க இத்துணூண்டு கயிறுல இவ்வளோ பெரிய யானைய கட்டி போட்டிருக்கீங்களே, அது வந்து அத்துட்டு போகாதா?" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. "இல்ல அதெல்லாம் அத்துட்டு போகாது. ஒரு காலுல ஒரு சின்ன கயிற போட்டு கட்டி வச்சுட்டு, அது அத்துட்டு போகாது. ஏன்னா நாங்க குழந்தையில இருந்தே அந்த சின்ன கயிற வச்சு கட்டி பார்த்தோம். அப்ப வந்து இழுத்து இழுத்து பார்த்துச்சு. கடைசியில இழுக்க முடியலன்னு சொல்லிட்டு, இப்ப நாங்க பெருசானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த முயற்சியும் பண்ணல. நாங்க அந்த சின்ன கயிற வச்சு தான் கட்டி போட்டுருக்கோம்." அப்படின்னு சொன்னோனே, இவருக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சின்ன குழந்தையிலேயே அது முயற்சி பண்ணி பார்த்துருக்கு அந்த கயிற. அதால இழுக்க முடியல. ஆனா, நம்மளும் அதே மாரி தான் நெறைய விஷயங்கள்ல வந்துட்டு, சரி அத முயற்சி பண்ணாமயே, இதுக்கு நம்ம தகுதி கிடையாது. இது நம்மளால செய்ய முடியாது. அப்படின்னு நெனச்சு நெறைய விஷயங்கள நெறைய பேத்துக்காக நம்ம விட்டு குடுத்து போயிட்டே இருக்கோம் நம்ம லைஃப்ல. குழந்தைங்களுக்கும் சரி மோட்டிவேஷனா எதுவுமே செய்ய முடியாது. இத நீ செஞ்சிரலாம். இத நீ பண்ணிறலாம். இது உன்னால முடியும் அப்படின்னு சொல்லியே நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து வளர்க்கணும். நம்மளும் கண்டிப்பா வந்துட்டு போய் தான் பார்ப்போமே, என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும். ஓகே உறவுகளே, இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. கண்டிப்பா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.